2025வது வருடம் மார்ச் மாதம் 5ஆம் தேதி ஒரு அற்புதமான நாள். நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிக மிக அரிதான நாள் அப்படின்னே சொல்லலாம். முருகப்பெருமானை வழிபாடு செய்வதற்கு மிக உத்தமமான நாள். அதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வளர்பிறை சஷ்டி திதியும் கார்த்திகை நட்சத்திரமும் ஒன்றாக கூடி வந்திருக்கக்கூடிய நன்னாள். இந்த நாளில் முருகப்பெருமானை வழிபாடு செய்தால் நம்முடைய கோரிக்கைகள் அனைத்தையும் முருகன் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார். பொதுவாகவே வளர்பிறை சஷ்டி திதியில் வளரக்கூடிய விஷயங்களுக்காக நம் முருகனிடம் வேண்டுதல் வைக்க வேண்டும். கல்வி அபிவிருத்தி, குடும்ப அபிவிருத்தி, தொழில் வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி, குடும்ப முன்னேற்றம், சந்ததி வளர்ச்சி, இந்த மாதிரி வளரக்கூடிய விஷயங்களுக்கு வேண்டுதல் வைக்கணும். இந்த நாளில் கார்த்திகை நட்சத்திரமும் சேர்ந்து வந்திருக்கிறதுனால முருகனிடம் நீங்கள் இந்த வேண்டுதல்களை வைக்கும் பொழுது நிச்சயமாக முருகன் நிறைவேற்றி வைப்பார். கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். இயலாதவர்கள் வீட்டிலேயே முருகன் திருவுருவ படத்திற்கு முன்னால் ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்து, முடிந்தவரை ஒரு நெய்வேத்தியத்தை வைத்து, மிக எளிய நெய்வேத்தியம் கூட வைத்து முருகப்பெருமானை நிச்சயம் வழிபாடு செய்யுங்கள். முருகன் உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தையும் 100% நிறைவேற்றி வைப்பார்.